மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த ஒரு பலனை கொடுக்க போகுதுன்னு பார்க்க போறோம். மேஷ ராசியிலேயே குரு இருந்து இப்போ மே 1 ரிஷபத்துக்கு மாறுகிறார். ஸோ 2ஆம் இடத்துக்கு மாறுகிற ஒரு பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கு ஒரு அருமையான பெயர்ச்சி தான். இதுவரைக்கும் எடுத்த முயற்சிகள், ஒரு என்னென்ன மாதிரி திட்டங்கள் நீங்க தீட்டி எந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு உழைப்பை நீங்க கொட்டினீங்களோ அதுக்கு வேணுங்கிற அறுவடை செய்யக்கூடிய ரிசல்ட் வரக்கூடிய ஒரு தருணமா இருக்கக்கூடியதான் இந்த பெயர்ச்சி. மேஷ ராசிக்காரர்கள் ஒரு கல்யாணத்தை எதிர்பார்க்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு ஒரு ஆல்ரெடி கல்யாண மாணவர்கள் ஒரு குழந்தை பேர் எதிர்பார்க்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு குரு பயிற்சியாக தான் மேஷராசிக்காரர்கள் இருக்கு. ஆனால் 2ஆம் இடத்துல வரக்கூடிய ஒரு குரு பார்த்தீங்கன்னா குடும்பம், இந்த ஃபினான்ஸ், தனம் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு வளர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சமாக தான் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. 2ஆம் இருக்கக்கூடிய குரு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தை பார்க்கிறார். ஸோ ஏதோ ஒரு கடனை பெற்று ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சுப விரயங்கள் பண்ணக்கூடியது, ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகிற மாதிரி சில விஷயங்கள் பண்றது, ஒரு சுப கடனை வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சில மருத்துவ செலவுகள் அப்படி இப்படி வந்துட்டு போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. 8ஆம் இடத்தையும் பார்ப்பதனால் என்ன ஆகுதுன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே ஒரு செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்று சொல்லப்படுகிற ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்ஸ்ல அல்லது வேற ஏதோ ஒரு பார்ட்னர்ஷிப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் சைடு இன்கம் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு சில ஐடியாஸ்லாம் வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல ஒரு நிதி நிலைமை, கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தொழில் செய்யறவர்களுக்கும் ஒரு வேலையில் இருக்கிறவங்களுக்கும் பிடிக்கும். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே கொஞ்சம் அவங்களோட பேச்சுக்கு மரியாதையும் நல்லாவே ஓரளவுக்கு கான்ஃபிடென்ஸ் பெறக்கூடிய ஒரு பயிற்சியாக மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. காதல் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா எப்படா நமக்கு கல்யாணம் நடக்கும், ஒரு 2-3 வருஷமாவே இழுவையா இருக்கே, பெற்றோர்கள் சம்மதிக்கிறது கொஞ்சம் ரிஸ்கா இருக்கேங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இதாக இருக்குது. ஏன்னா குரு எப்பவுமே 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற குடும்ப தன வாக்குஸ்தானத்துக்கு வர்றது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குதுங்க. ஸோ இப்படி ஒரு மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஒரு 6 மாசமாவே ராகு பயிற்சி ஆனதுக்கு அப்புறமே குரு ராசியிலிருந்து ஓரளவுக்கு நல்ல விஷயத்தை கொடுத்துட்டு இருக்காரு. பட் அதுக்கு மேல கை மேல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி பலன்கள் மேஷராசிக்காரர்களுக்கு கட்டாயம் உண்டு. இது வரைக்கும் நீங்க 3-4 வருஷமாக சில விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு வேணுங்கிற ஆதாயமும், அதுக்கு வேணுங்கிற ரிசல்ட்டும், அதுக்கு வேணுங்கிற ரெகக்னிஷனும் பெறக்கூடிய ஒரு டைமா இருக்கிறதுனால பார்த்து நீங்க இந்த டைம் நல்லா யூஸ் பண்ணிக்க வேண்டும்ங்கிறது ஆலோசனை. இது பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன் தான். உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எப்படி இருக்கு கிரகங்கள், உங்க லக்னம் என்ன தசாபுக்திகள் போயிட்டு இருக்குன்ற வச்சுதான் துல்லியமான பலன்கள் நம்ம எடுக்க முடியும். மறக்காம நம்மளுடைய வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு காணொளியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.